நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய சில முறைமை கேடுகளையும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியினுடைய பிறல் சாட்சியை போன்று நான் ஏதோ கொடுத்தேன் இப்போது மறந்தேன் என்பதை போன்று நேற்றோடு நீ சொன்ன பேச்சு காற்றோடு போயாச்சா, இதுதான் இன்றைக்கி தலைப்பு. அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பணி நிரந்தரம் கேட்டு போராடுவது தமிழ்நாட்டுடைய ஒரு ஃபேஷன் ஆயிட்டு, கலாச்சாரம் கல்ச்சர் என்று மாசு என்று அழைக்கக்கூடிய அந்த அமைச்சர், மாசு மறுவில்லாமல் பேச வேண்டிய மனிதர், அவர் தூசி கலந்த துருக்களான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாரா? இதில் ரொம்ப இது இப்படியெல்லாம் பேசுவாரா ஒரு அமைச்சர் என்ற கேள்வி. ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் 515+15 எல்லா துறைகளுக்கும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னானது என்ற கேள்வியை இன்றைக்கு பாராட்டத்தின் பால் போராட்டத்தின் விளைவாக இழந்திருக்கிற அனைவரும், அரசு ஊழியர்கள், ஜாக்டோஜியோ ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், சர்வே செய்யக்கூடியவர்கள், சத்துணவு ஆயாக்கள், சொல்லி மாளாது கடைசியில் டாஸ்மாக் ஊழியர்கள் வரைக்கும் எல்லோருக்குமே வாக்குறுதி கொடுத்துவிட்டு திமுக அரசினுடைய பிரச்சார பிங்கிகளாக இருக்கக்கூடிய திரு மா சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை, இதெல்லாம் ரொம்ப ஃபேஷன், இந்த மாதிரி எலெக்ஷனில் எங்களை மிரட்டக்கூடாது என்பதை மாதிரி பேசியிருக்கிறாரு. உண்மையிலேயே காற்றில் மறந்து போன திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய வாக்குறுதி 153 என்னானது என்ற கேள்வியும், 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றுவோர்களுடைய பணி நிரந்தரம் என்னாவது என்கின்ற கேள்விக்கு இன்று நாம் விடை தேடுகிறோம். ஏனென்றால் நம்மை நோக்கி இன்று காலை வந்த செய்தியில் இன்னும் எதிர்பார்க்காமல் நாளை மறுநாள் கூட சில அறிவிப்புகள் வர இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுடைய அறிவிப்பு நிச்சயமாக 100 விழுக்காடு பிப்ரவரியிலே வந்துவிடும். அப்பொழுது ஒன்றுமே கிடைக்காது. ஏமாற்றப்படுகிறார்களா? அரசு ஊழியர்கள் பதட்டத்தின் உச்சக்கட்டத்துக்கு சென்று விட்டார்கள். நாளொன்றுக்கு 500 ரூபாய் கொடுத்து கரூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, திருச்செந்தூர், எல்லா ஊர்களிலிருந்தும் கன்னியாகுமரி வரைக்கும் தங்கி சாப்பிட்டு விட்டு அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் நமக்கு பேசுவதற்கு வலிமையான கருத்தை வைப்பதற்கு மருத்துவர் ஐயா பெருமாள் பிள்ளை அவர்கள் வந்திருக்கிறார். சார் வாங்க. வணக்கம். அதே போன்று பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் கண்ணியத்துக்குரிய ஐயா செந்தில்குமார். வணக்கம் சார். எங்களோடு எப்போதும் பொது ஊடக ஆர்வலராகவும் ஒரு கல்வியாளர்களாகவும் நியாயத்தின் பக்கம் தன் குரல்களை வலிமையாக வைக்கும் எழுத்தாளர், மூத்த கல்வியாளர் திரு குமார் ஐயா அவர்களையும் வரவேற்கிறேன். வாங்க ஐயா. பெருமாள் பிள்ளை சார், இது ஒரு ஃபேஷனாக போயிட்டா? நீங்கள் கையில் வரும்போது ஃபோட்டோலாம் எடுத்து வந்திருக்கீங்க. அது சொன்ன கருத்து நான் இன்ட்ரோ கொடுத்ததே கேள்வியாக எடுத்துக்கணும். நிறைய பேசலாம், நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க சார். அதாவது எங்களுடைய அமைச்சர் பேசினதை பற்றி சொன்னீங்க. அமைச்சர் ஆட்சி அமைஞ்ச புதுசில் நாங்கள் அமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்து எங்கள் கோரிக்கை மனுக்கள் எல்லாம் கொடுத்தோம். ரொம்ப நம்பிக்கையோடு நாங்கள் எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக நம்முடைய அமைச்சர், சுகாதாரத்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கும் அமைச்சர் எங்களுடைய நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஆனால் கோரிக்கையை நிறைவேற்றலை இன்னைக்கு வரைக்கும். அந்த டைமில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது துவக்கத்திலேயே 2021 பேசுகிறப்போ நாங்களே எதிர்பார்க்கல. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப நாங்கள் வாக்குறுதிகளை தெரிவிப்போம், எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப சொல்கிற வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றுவோன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த உங்களுடைய கோரிக்கையின் உண்மைத்தன்மை என்ன, நிதி ஆதாரம் என்ன என்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் அதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு ஒரு போடு போட்டார். உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே போல் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் நெருங்கிறப்ப எல்லாருக்கும் இது ஒரு ஃபேஷனாக போச்சு. இன்னொன்னே இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, துவக்கத்தில் 2021 நாங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து பல முறை சந்திச்சிட்டோம். அப்போ அவர்கிட்ட 10 வாட்டி பார்க்குறோம், 15வது வாட்டி பார்க்குறோம். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, கொரோனா உச்சத்தில் இருக்குது, எல்லாமே அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், பண்ணிகிட்ருக்கிறீங்க,
இந்த நேரம் வந்து இவ்வளோ இது ரொம்ப நாளாக இருக்க கோரிக்கை இது. இந்த நேரம் வந்து ஏன் வந்து எங்களை வந்து உடனே நிறைவேற்றணும்னு குரல் வலையை நெரிக்கிற மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டார். எப்போ 2021 2021 அது 20 தான் ஆட்சி ஆமாம் வராங்க. ஆமாம் ஆமாம் அந்த டைமில் வந்து அப்படி சொன்னார். ஆனால் ஆட்சி முடிகிற வரைக்கும் பண்ணலை, போராட்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட தேர்தல் நெருங்குறப்ப ஃபேஷனாக போச்சு அப்படின்னு சொன்னார். அதாவது கல்வியும் மருத்துவமும் அரசின் இரு கண்கள்னு நம்முடைய முதல்வர் முழக்கமிட்டார்கள். ஆனால் உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, ஆசிரியர்களையும் மருத்துவர்களையும் தொடர்ந்து கண்கலங்க வைக்கிறாங்க. இதுதான் இரு கண்களா? 2 கண்ணும் எல்லாருக்கும் நாங்கள் வந்து அழுதுகிட்டே இருக்கணுமா? கண் கலங்கி வேலை செய்யணுமா? இதுதான் வந்து நம்முடைய முதல்வர் வந்து இந்த நேரமாவது புரிந்து கொள்ளணும். அதாவது சுகாதாரத்துறையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு அன்னைக்கு வந்து அண்ணா அவர்கள் அருமையாக சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதை வந்து இந்த ஆட்சியில் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் எளிமையாக சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, சுகாதாரத்துறையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கட்டிடமோ கட்டிட வல்லுநர்களோ கருவிகளோ உபகரணங்களோ அல்ல, அங்கே உயிர்காக்கும் பணியில் உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் தான் உண்மையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த உயிர்காக்கும் மருத்துவர்கள் மகிழ்ச்சியாக பணியாற்றணுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு தலைவர் கலைஞர் அரசாணை 354 வெளியிட்டார். எனவே அந்த அரசாணைப்படி அதிகபட்ச ஊதியம் எவ்வளவு தர முடியுமோ அதை வந்து தந்து இந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்றணும்னு சொல்லி அன்னைக்கு டாக்டர் எழிலன் வந்து சட்டமன்றத்திலே பேசினார். அமைச்சர் அதுக்கு பதிலே சொல்லலை. இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது அண்ணாவும் சரி கலைஞரும் சரி உயிர்காக்கும் மருத்துவர்கள் வந்து மகிழ்ச்சியாக பணியாற்றணும்னு ஒரு ஜீவோ போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் என்ன நடக்குது தெரியுமா? நாங்கள் கட்டிடத்தை கட்டுவோம், அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. நாங்கள் கட்டிடத்தை கட்டுவோம், ஆஸ்பத்திரியில் வந்து டாக்டர் போஸ்டிங் போட மாட்டோம், செவிலியர்கள் போட மாட்டோம். உதாரணம், சேலம் அம்மாப்பேட்டை புறநகர் அரசு புறநகர் மருத்துவமனையில் வந்து போஸ்டிங் கிடையாது. சேலம் மெடிக்கல் காலேஜில் இருந்து டாக்டர்ஸை வந்து இங்கே போஸ்டிங்க்கு அனுப்புவீங்க. நெல்லை, திருநெல்வேலி, கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை சூப்பராக புதுசாக கட்டியிருக்கிறாங்க, ஆனால் போஸ்டிங் கிடையாது. 25 டாக்டர்ஸ் எங்கேருந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜிலேருந்து இங்கே வந்து டெப்யூட் பண்ணுவீங்க. அப்போ வெளியே வந்து சூப்பர் தனியார் ஆஸ்பத்திரிக்கு இணையாக பிரமாண்டமான ஒரு ஹைடெக் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறோம். எந்த ஊரில்? திருநெல்வேலியில் கட்டியிருக்கிறாங்க, சேலத்தில் கட்டியிருக்கிறாங்க. நம்முடைய அமைச்சர் வந்து 100க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் வந்து புதிதாக திறக்கப்பட்டுள்ளன என்று பெருமையாகவும் சொல்றார். பணியாளர்கள் இல்லையா? அதே எங்களுடைய அமைச்சர் இன்னொன்னையும் பெருமையாக சொல்றார். திமுக ஆட்சி 2021 அமைந்த பிறகு அரசு மருத்துவமனைகளை நாடும் நோயாளிகளின் எண்ணிக்கை 2 மடங்கிலிருந்து 3 மடங்காக அதிகமாகியுள்ளது. அப்போ அதுக்கு ஏற்றார் போல் டாக்டர்கள், செவிலியர்கள் வேணுமா வேண்டாமா? அதில்னா என்ன பண்ண முடியும்? ஆனால் அதை பண்ண மாட்டேங்க. அதாவது டிரைவர் இல்லாமல் பஸ் ஓடுமா? ஓடாது. ஆனால் டாக்டர் இல்லாமல் ஆஸ்பத்திரி ஓடுங்கிறாங்க. அதுதான் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க. ரொம்ப விசித்திரமாக கஷ்டமாக இருக்குது. 1952 நீங்கள் சொன்ன மாதிரி 354 போட்ட மகன் தொந்தை என்னோற்றான் கோல் என்னும் கரெக்ட். இந்த நீதிமன்றம் பல புதிய வழக்குகளை கண்டிருக்கிறது என்று யார் பேசுவா? குணசேகரனா? கரெக்ட். அதே மாதிரி கெட்டப்பட்ட கட்டடத்தில் மருத்துவர்கள் இல்லாமல் எப்படி எங்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே எங்காத? கரெக்ட். அதுதானே வேடிக்கையா இருக்கு. திருவள்ளூர்ல ஆளே இல்லைங்கிறா ஐயா. லைட் எல்லாம் போட்டு சீரியலா வச்சிருக்கு, உள்ள டாக்டர் இல்லை. சொல்லுங்க, வேற அவ்வளவுதானா முதல் கட்டம்? அடுத்தது, இத்தனைக்கும் அரசு மருத்துவர்கள் கேட்கக்கூடிய வைத்திருக்கிற கோரிக்கைங்கிறது வந்து புதிதாக ஊதிய உயர்வு எதுவுமே கேட்கல. ஏற்கனவே இருக்கிற அரசாணை அமல்படுத்துங்கன்னு சொல்லி தான் கேட்குறோம். அதாவது மகன் முதல்வராகவும் பேரன் துணை முதல்வராகவும் இருக்கிறப்போ கலைஞருடைய அரசாணை இங்கே புறக்கணிக்கப்படுவது ஏன்? இதை நெறியாளர் தான் சொல்லணும். மகன் முதல்வராகவும் பேரன் துணை முதல்வராகவும் இருக்கிறப்ப எந்த மாநிலத்தில் வந்து கலைஞர் வழியில் நடக்கும் ஆட்சி, கலைஞர் பேரில் பல திட்டங்கள் அறிவிப்பு எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இங்கே இத்தனை வருடங்களாக போராடுறோம், பண்ண மாட்டேங்கிறீங்க. முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். சேலம் மேட்டூர்லேருந்து சென்னை நோக்கி பாத யாத்திரை வந்தோம். எதுக்காக பாத யாத்திரை? கலைஞருடைய அரசாணை வேணும்னு பாத யாத்திரை வர்றோம். அப்போ உண்மையிலேயே வந்து நம்முடைய முதல்வர் வந்து வாழ்த்தி வரவேற்றிருக்கணும்னா இல்லையா? ஏன்னா கலைஞருடைய அரசாணை வேணும்னு வர்றோம். நாங்கள் கட்சி சார்பற்றவர்கள், நாங்கள் அந்த ஆட்சியிலையும் போராடணும், இந்த ஆட்சியிலையும் போராடுறோம். ஆனால் வந்து கலைஞர் அரசாணை வேணும்னு கேட்டு வர்றோம். எங்களை வாழ்த்தி இருக்கணுமா இல்லையா? ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்களை கைது செய்தீங்க, அது பரவாயில்ல. அதுக்கு பிறகு 17B சார்ஜஸ்,
நாகப்பட்டினத்துக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி நாங்கள் நீதிமன்றம் மூலம் மறுபடியும் திருவள்ளூர் தான் வர முடிஞ்சது. இந்த மாதிரி வந்து கலைஞருடைய அரசாணையை கேட்டாலே இந்த மாதிரி பண்ணுவீங்க. நீங்கள் காந்திய வழியை காந்தியை வந்து பின்பற்றுவதாக நம்முடைய முதல்வர் வந்து பலமுறை பெருமையாக சொல்கிறார்கள். அன்னைக்கு பிரிட்டிஷ் ஆட்சியில் கூட காந்தி வந்து பாத யாத்திரை மேற்கொள்ள முடிஞ்சது. ஆனால் இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் எல்லாம் இல்லை. ஆனால் இப்போ வந்து காந்திய வழியில் நாங்கள் பாத யாத்திரை வர்றப்போ, காலில் கொப்பளத்துடன் நடைபயணம் வர்றப்போ எப்படி உங்களுக்கு பனிஷ் பண்ண தோணுது? அப்போ நீங்கள் வந்து மருத்துவர்களை மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் காந்தியையும் கலைஞரையும் எல்லாரையுமே புறக்கணிக்கிறீங்களா? அப்போ உங்களை வந்து நாங்கள் இதுக்கு மேலே எப்படி உங்களை அணுகிறது? எங்களை வருத்திக்கிட்டு நாங்கள் வந்து கலைஞருடைய அரசாணை வேணும்னு போராட்டம் நடத்தினாலும் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. இத்தனைக்கும் 2019 நாங்கள் போராட்டம் நடத்திய போது, உண்ணாவிரதம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உண்ணாவிரதம் இருந்தபோது எங்கள் அருகே வந்து அமர்ந்து, நேயர்கள் இந்த படத்தை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க ஐயா. நம்முடைய இந்த ஃபோட்டோவை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய மருத்துவர் அவர்கள். இதில் திரு கண்ணியத்துக்குரிய நம்முடைய இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அமர்ந்திருக்கிறார் இந்த படத்தில். கீழே இங்கே படுத்திருப்பதுதான் நம்மோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் மணி ஐயா. பெருமாள் பிள்ளை சார். இப்போ இந்த ஃபோட்டோவை தூக்கிட்டு வந்திருக்கீங்களா, அந்த ஃபோட்டோவையும் கொடுங்க. இது திமுகவினுடைய அஃபீஷியலான ஒரு தொலைக்காட்சியில் வந்த படத்தையும் நீங்கள் பாருங்கள். இந்த படத்திலும் திரு பெருமாள் பிள்ளையோடு உட்கார்ந்து இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசி கொண்டிருக்கிற காட்சியும் ஆதாரத்தோடு கொண்டு வந்திருக்கிறார் மருத்துவர் பெருமாள் பிள்ளை அவர்கள். இதை பாருங்க ஐயா, சொல்லுங்க. அப்போ அன்னைக்கு வந்து போராட்டத்தில் இருந்தபோது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து, எதுக்கு உங்களை வருத்திக்கிறீங்க, போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்குங்க, இது ஸ்டாலின் சொன்னார். ஆமாம். இந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க, பொதுவாக ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அரசு தரப்பிலிருந்து தான் வந்து போராட்டத்தை வாபஸ் பண்ண சொல்லுவாங்க. அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து வாபஸ் வாங்குங்க, அடுத்தது நம்ம ஆட்சியில் பண்ணோன்னு சொல்கிறீங்க. அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கோம், எந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோடு வந்து போராட்டத்தை முடிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஏமாத்துறீங்களே. அப்போது இன்னைக்கு வந்து முதல்வரை சந்திக்கவே முடியலை. அது 2021 நம்முடைய அமைச்சரை சந்திக்கிறப்போ, தீபாவளி முடிஞ்சதும் முதல் வேலையாக உங்களை முதல்வர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு இந்த அரசாணை அமல்படுத்துவதற்கான வழிகளை பண்ணுவோன்னு உறுதி கொடுத்தாரு. ஆனால் ஆட்சி நிறைவடைய போகுது. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு முதல்வரை சந்திக்கிறதுக்கே அனுமதி இல்லை. எதிர்கட்சியாக இருக்கிறப்ப தேடி வந்து பக்கத்தில் வந்து உட்கார்ந்து எங்களுக்கு அவ்வளவு எங்கள் மேலே வந்து கரிசனத்தோடு பேசின முதல்வரை இன்னைக்கு 5 வருஷம் முடிய போகுது, இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கவே முடியலை. இருங்க ஐயா குமார், இப்போ நம்ம முதல்ல பேசுங்க, அப்புறம் பிரேக் அப்புறம் பேச போகிறோம். இப்போ ஆதாரத்தோடு கொண்டு வந்துட்டார், கலர் பிரிண்டோடு கொண்டு வந்துட்டார். அப்பாவுடைய ஆணை நிறைவேற்றுங்க அப்படி வேறு சொல்லிட்டாங்க. அப்பாவுடைய பேரை வச்சா நடந்தோம், கைது செஞ்சு நாகப்பட்டினத்து மாற்றினோம், எல்லாம் கேட்டீங்க. ஆதாரத்தில் பெரிய கலர் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஐயா, இது எவ்வளோ ஒன்று எடுக்கிறதுக்கு எவ்வளோ? 50 ரூபாய். 50 ரூபாய்க்கு இவ்வளோ சீப்பாக கிடைக்கா? தேசம் ரொம்ப முன்னேறிட்டு. எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபோட்டோ. சொல்லுங்கள். அதாவது அரசியல்வாதிகள் தேர்தல் நேரம் வந்ததுன்னா அல்லது எதிர்க்கட்சியாக இருந்தால் எதை வேணாலும் உத்தரவாதம் கொடுக்கறது, வாக்குறுதி கொடுக்கறது. இப்போ இதை பொறுத்தவரையில் அவர் தந்தையார் அறிவித்தது, தந்தையார் சொல்லியிருக்கிறார், தந்தையார் சொன்னதை நிறைவேற்றணுங்கிறது டாக்டர் சொன்னது ரொம்ப சரியானது. கரெக்டாக சொல்கிறாங்க. 10 வருஷம் 14 வருஷம் கழித்து அதை கேட்குறாங்க. 16 வருஷம் கழித்து உங்கள் தந்தையார் நிறைவேற்றினதை அப்பா அப்பா அப்பான்னு ஊர் பூரா நான் தான் அப்பான்னு அடையாளப்படுத்துறீங்களே, உங்கள் அப்பா சொன்னதை நீங்கள் செய்தீங்களா அப்படிங்கிற கேள்வி மிக நியாயமானது, சரியானது. பொதுவாக அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்கோங்கிறத மறந்துடுறாங்க. மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதி காற்றுல போகிறதும் அதை தன்னால் விட்டுறதும். நான் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் என்கிட்ட சொன்னாங்க, அரசியல்வாதிகள் வந்து தேர்தலில் வாக்குறுதி கொடுக்கறது, மக்கள்கிட்ட கொடுக்குற வாக்குறுதியை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது, அதற்கு எதிராக செயல்படுறது, இதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீதிமன்றம் பல இடங்களில் சொல்லியிருக்கிறது. ஆக இதற்கு ஏதாவது ஒரு சொன்னதை செய்யலைன்னா அவரை டிஸ்குவாலிஃபைட் பண்ணுறதுக்கு ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதாவது அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல், இந்த அரசியல் தலைவர்களுக்கு இந்த ஒரு நாணயமே இல்லாத ஆகிவிட்டது. இப்போது சமீபத்தில் ஒரு பேட்டியில் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, மத்திய அரசு கொரோனாவை விட கொடியது அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட வைக்கிற கேள்வி, அவர் இது தொலைக்காட்சிகள் வந்து அவர் பார்த்தாலோ பார்க்கலனாலோ அல்லது அவருக்கு ரிப்போர்ட் கண்டிப்பாக போகும்னு நம்புகிறேன்.
நீங்கள் மத்திய அரசு இறந்த மருத்துவர்களுக்கு தலா 50 லட்சம் கொடுத்தாங்களே, நீங்கள் 5 ரூபா கொடுத்தீங்களா? வெறும் 5 ரூபா எதுக்கு? கொரோனாவில். கொரோனாவில் இருந்தால். ஆனால் ஐயா சொன்னாங்க, முதலமைச்சர் ஐயா 1 கோடி கொடுக்கணும் கொடுக்குறோன்னு சொன்னார். கொடுக்கணும்னு சொன்னார். இவர் 1 ரூபா கொடுத்தாரா? அந்த விவேகானந்தன் ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவருக்கு என்ன கொடுத்தாரு இவர்? 2 பொம்பளை பிள்ளைங்க வர கொடுத்த. அதான் இவர் கொரோனாவோட கொடியதான். அவர் பேசுகிறதுல உண்மை இருக்கணும்னு நினைக்கிறாரா என்ன, உண்மை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. யார் எழுதி கொடுக்காங்கன்னு தெரியல. ஆகையினால இதெல்லாம் மக்கள் எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். எது ஒரு அரசியல் தலைவர் என்பது, அரசியல் தலைவர் ஏமாற்றிட்டு சொல்கிறத எதை வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் அவர் இருக்கிறது அது நியாயமா அப்படிங்கிறதெல்லாம் 1008 கேள்விகள் இருக்கின்றன. இப்போது நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் செந்தில்குமார் சார் வந்திருக்காங்க. 12,500 அவருக்கு சம்பளமா. 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் இன்னொன்று ஐயா கேட்டால் ரொம்ப சிக்கல், நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன், வேறு யாரும் இல்லை. மே மாதம் சம்பளம் கிடையாது. ஆமாம், அதில் ஒரு மாதம் சம்பளம் வர கிடையாது. என்ன செய்ய? இது இந்த காலத்தில் இப்போ இருக்கிற விலைவாசியில் 12,500 ரூபாயை வைத்து ஒருத்தர் வாழ முடியுமா? அவருடைய குடும்பம் அதை வச்சு எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் எதுக்காக அரசாங்கம் பரிசீலிக்கவில்லை? இதெல்லாம் என்ன நியாயம் இது? 12,000 எவ்வளோ மொத்தம்? 12,000 பேருக்கு மேலே இல்லை, 12,000 பேர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்போது அதாவது உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இதில் எத்தனை பெரிய சில இது வந்துட போகிறது? இதுக்கு ஒதுக்குனா என்ன எவ்வளோ வரும்? ஒரு 20 கோடி ரூபா வருமா? அவ்வளோதான் வந்திருக்கு. வெறும் 20 கோடி தான். அதான் இதற்கு இதை செய்யறதுக்கு இல்லாமல் ஒரு 12,000 குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றன. 12,500 ரூபாயை வைத்தெல்லாம் இந்த காலத்தில் குடும்பம் நடத்த முடியுமா? அப்போது பர்மனெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு உள்ள சம்பளத்தையும் இவங்க சம்பளத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ வித்தியாசம்? எல்லோரும் மனிதர்கள் தானே, அதை ஏன் பரிசீலிக்கக்கூடாது? அதனால தான் அவங்க போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு புறம், பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு புறம், இப்படி எல்லாருமே இப்போ தேர்தல் நேரத்தில் அவங்களுடைய இந்த நேரத்தில் நம்ம அரசாங்கத்திட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதியை கேட்கலாம், நினைவுபடுத்தலாம். அப்படி நினைவுபடுத்தினா அவங்களே துச்சமாக பேசுகிறது, மா சுப்பிரமணியம் எடுத்தங்கவுத்தன்னு பேசுகிறதெல்லாம் என்ன வகையில் நியாயம்னு தெரியல. ஆகையினால இவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் அரசியல் கட்சி வழியாக அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர, இவர்கள் எதை வேணாலும் வாக்குறுதியை கொடுக்கலாம், எதை வேணாலும் எப்படி வேணாலும் ரோட்டில் போகிறவங்க பேசுகிற மாதிரி பேசிட்டு போகலான்னு நினைத்தால் மக்கள் அவர்களை நிச்சயமாக தேர்தலில் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அரசுக்கு. குற்றச்சாட்டுகள் என்று சொன்னால் ஆன்டி இன்கம்பரன்சி இந்த அரசுக்கு போல இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த அரசுக்கு இல்லை. அவ்வளவு மோசமாக. இன்றைக்கி கூட இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கூட என்னென்ன சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறேன். அந்த கேண்டீனில் ஒரு கொலை, கேண்டீனில் வேலை பார்த்தவங்களே அது திமுக காரங்கன்னு செய்தி வருது. கோட்டுப்புறம் சம்பவம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு இருக்கா? டிராஃபிக் போலீஸ் எல்லாம் பார்த்ததாகவே ஞாபகம் இல்லை. டிராஃபிக் போலீஸ் எல்லாம் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இருந்தால் எங்கேயாவது கண்ணில் தென்படுவாங்க. எந்த ரோட்லேயும் எந்த டிராஃபிக்லையும் யாரும் வர்றதில்ல. ஆக காட்டு தருபார் நடந்து கொண்டு இருக்கிறது. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. மக்களிடம் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், மக்களே, இந்த நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் ஒரு நல்ல புனிதமான ஒரு நல்ல அரசியல் தலைவரும் அரசாங்கமும் ஏற்பட நீங்கள் தான் உதவ வேண்டும். நீங்கள் தான் எஜமானர்கள். இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், சகித்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது தான் என்னுடைய கடமையை தவிர, நீங்கள் இதை தேர்தலில் உங்களுக்கு இந்த அதிருப்தியை நீங்கள் தேர்தலில் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று மிக தாழ்மையோடு விண்ணப்பிக்கிறேன். கரெக்ட். இப்போ நம்மோடு பேசுகிறதுக்கு பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பிலிருந்து தோழர் செந்தில்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய ஐயா வாங்க, அவருடைய சம்பளம் என்ன, அவர்களுடைய போராட்டத்தினுடைய குறிக்கோள், இலக்கு என்ன? ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ஆசிரியனுக்கு உலகத்திலே மிக குறைந்த சம்பளம் இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தான். தமிழ்நாட்டில் அவங்க வாங்குகிற சம்பளம் 12,500. அதில் கடைசி 12வது மாதம் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, மே மாதம். இதை நான் கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்த அரசு ஊழியருக்கு, இந்த ஆசிரியருக்கு, வருங்கால இளைய தலைமுறைகளை, நாசாவுக்கும் விண் ஏவுகணைகளை எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய இளைஞனை உருவாக்கும் பகுதி நேர ஆசிரியனுக்கு சம்பளம் 380லேருந்து 390 ரூபாய். இன்றைக்கு ஒரு பிராண்டட் அரிசியினுடைய விலையோ 70 ரூபாய். இவன் என்ன செய்வான்,
எந்த குழந்தைக்கு உணவங்கி கொடுப்பான், எந்த வீட்டிற்கு வாடகை கொடுக்க முடியும்? இதுதான் பகுதி நேர தமிழ்நாட்டின் ஆசிரியர் நிலை என்றால் அது குறித்தே நம்ம பேச போகிறோம். ஐயா சொல்லுங்கள். நான் சொன்னது 391 ரூபா தான் உங்கள் சம்பளம் நாள் ஒன்றுக்கு. இதை ஏன் சொல்கிறோம்னா மக்களுக்கு புரியணும்ல, அதனால் சொன்னேன். சொல்லுங்கள். திமுகவோட தேர்தல் அறிக்கையில் 181வது வாக்குறுதியாக தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இப்போ இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வாக்குறுதியை ஆட்சி முடிய போகிற இன்றைய நாள் வரைக்கும் முதலமைச்சராக இருக்கிறவர் நிறைவேற்றாமல் இருக்கிறார். இதனால் இப்போது பணி செய்து கொண்டிருக்கிற 12,000 பகுதி நேர ஆசிரியர் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த போராட்ட செய்திகள் வந்து தமிழ்நாடு முழுக்க முழுக்க வெளிவருது. அதை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து பார்க்குறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஏன்னா ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்க முதலமைச்சர் அவர் திமுக தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக கொடுத்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கலாமா? காலத்தை கடத்திட்டு இன்றைக்கி தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர் வந்து அதுக்காக நாங்கள் போராடிட்டுருக்கோம். அந்த போராட்டத்தில் இன்னும் முதலமைச்சர் வந்து பகுதி நேர ஆசிரியருக்கான வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு மனவேதனையில் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் என்கிற பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர் வந்து விஷம் குடித்து தன்னுடைய உயிரையே மாற்றிக்கிட்டார், அதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டார். அப்போ வேலை முதலமைச்சர் நிரந்தரம் செய்யலை அப்படிங்கிற ஒரே காரணத்தால் தான் கண்ணன் ஆசிரியர் வந்து உயிரிழந்துட்டார். உயிரிழந்த ஆசிரியருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு அஞ்சலி செலுத்தலை, அவரோட குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கலை, அவரோட மனைவிக்கு ஒரு அரசு வேலை வழங்கலை. இதெல்லாம் நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தா அந்த ஆசிரியர் போராட்டத்துக்கு வந்திருப்பாரா, மனவேதனையில் மரணம் அடைஞ்சிருப்பாரா? அப்போ இதுக்கு காரணம் யார்? தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தான் வந்து பகுதி நேர ஆசிரியர் கொடுத்த அந்த பணி நிரந்தர வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனது தான் காரணம். ஆனால் இன்னும் ஏமாற்றிட்டுருக்கார். பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரும் ஏமாற்றிட்டு இருக்காரு. அவர் சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வேன்னு சொன்னார். ஆனால் இப்போ முடியாத பட்சத்தில் காலத்தை கடத்திட்டு வேறு மாதிரியான, அதாவது இந்த வார்த்தைகளை மாற்றி பேசுகிறாரு நம்ம முதலமைச்சர். செந்தில்குமார், நீங்கள் பணி நிரந்தரம், அதே போன்று எல்லோருக்கும் சம ஊதியம். ஆமாம் சார். ஆனால் இங்கே உங்களுக்கு மார்க் போட்டிருக்காங்களா, மதிப்பெண்கள் போடப்பட்டிருக்கா? அப்படி ஒரு வாக்குறுதியை, அதாவது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தேர்வு வச்சு மதிப்பெண் வழங்குறதா ஒரு வாக்குறுதியை திமுக கொடுக்கவே இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரந்தரம் செய்கிறோம், காலமுறை சம்பளம் வழங்குகிறோம் அப்படின்னு தான் வாக்குறுதி கொடுத்தாரு. இன்றைக்கி போராடிட்டு இருக்கும்போது வெறும் 2,500 ரூபா சம்பள உயர்வு கொடுத்து மீண்டும் தொகுப்பூதிய பணியிலே வைக்கிறாங்க. தொகுப்பூதியத்தில் இருக்கும்போது எந்த ஒரு அரசு சலுகையும் கிடைக்காம எங்கள் வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் போராடிட்டுருக்கோம். ஆனால் அந்த போராட்டத்தோட கோரிக்கையை முதலமைச்சர் வந்து காது கொடுத்து கேட்கல, அதை நிறைவேற்றலை. இவ்வளோ ஒரு பட்ஜெட் படிச்சிட்ருக்காங்க. இது வரைக்குமே இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் படிக்கப்பட்ட இந்த பட்ஜெட்டில் ஒரு பட்ஜெட்டுக்கு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி ஒதுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமே இந்த கடந்த 4 முழு பட்ஜெட்லேயும் சரி, ஒரு இடைக்கால பட்ஜெட்லேயும் 2 லட்சம் கோடிக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்போ 2 லட்சம் கோடி நிதி பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கிறீங்க இல்லையா? அதில் 15 வருஷமாக தொகுப்பூதியத்தில் ஒரு தற்காலிக வேலையில் பகுதி நேர ஆசிரியர் வந்து வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு துளி எடுத்து போட்டுருக்கலாம் இல்லையா? எவ்வளோ ஆகும் எங்களுக்கு நிரந்தரம் பண்ணுன்னா? அரசாங்கம் ஒரு 250 கோடி கொடுத்தா போதும். மாதம் இன்னும் ஒரு 20 கோடி கொடுக்கணும். இது ஒரு 12,000 குடும்பத்தை வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்க முதலமைச்சர் வாக்குறுதி கொடுக்கவே இல்லைனாலும் செஞ்சுருக்கணும். ஆனால் வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து அந்த வார்த்தையை மாற்றி பேசுகிறாரு. இது வந்து நாங்கள் பகுதி நேர ஆசிரியர் வந்து கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறோம். இன்னும் உங்களுக்கு காலம் இருக்குது. இடைக்கால பட்ஜெட் படிக்க போகிறீங்க. இந்த இடைக்கால பட்ஜெட்லையாவது இந்த 12,000 பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை, ஏன்னா இன்றைக்கி இந்த பகுதி நேர ஆசிரியர் வந்து இந்த வாக்குறுதியெல்லாம் நம்பி தான் திமுகவுக்கு வாக்களித்து அவங்க ஆட்சியில் இருக்காங்க. ஆக இன்றைக்கி முதலமைச்சராக ஆகிறதுக்கு இந்த பகுதி நேர ஆசிரியர் வந்து ஓட்டெல்லாம் வாங்கியிருக்கோமே அப்படின்னு நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்து இனிமேலாவது இந்த இடைக்கால பட்ஜெட்டில் எவ்வளோ கொடுத்துட போகிறீங்க? இன்னும் ஒரு 15,000 சம்பளம் தான் கூட கொடுக்கணும். ஏற்கனவே 12,500 ரூபா வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் போராட்ட நிமிடத்தில் 2,500 ரூபா கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எந்த ஜியோ போட்டிங்க ஏதுன்னு தெரியல.
எங்களுக்கு ஒரு 30,000 அளவில் தான் இந்த காலமுறை சம்பளத்துக்கு தேவை. அதை கொடுக்கறதுல ஒரு முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. அதனால் இந்த அமைச்சரவை கூட்டத்திலே பிப்ரவரி 5 அமைச்சரவை கூட்டம் நடக்க போகிறதா செய்திகள் வந்திருக்கு. இந்த அமைச்சரவை கூட்டத்திலேயாவது அரசாங்கமே ஒரு கொள்கை முடிவு எடுத்து திமுக வாக்குறுதி 181க்கு ஒரு அரசாணையாக்கி அதை வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் அறிவிக்கணும். அப்படி அறிவித்தாதான் இந்த வாக்குறுதி பொய்யாக இருக்கும். இல்லைன்னா திமுகவோட வாக்குறுதி பொய் வாக்குறுதின்னு ஆகிடும். இது எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, திமுக கொடுத்த வாக்குறுதிகள்லாம் பொய் வாக்குறுதிகள், அதை நிறைவேற்றவே இல்லைன்னா சொல்கிறாங்க. நாங்கள் எதிர்க்கட்சி கிடையாது, காலங்காலமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு எங்களை அர்ப்பணிச்சிட்டு இருக்கோம். அப்படி உள்ள இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்குது. இது வந்து தமிழ்நாடு சட்டசபையில் அறிவித்த ஒரு வேலை. 110 அறிவிப்பில் 26/8/2011 சட்டசபையிலே 110 அறிவிப்பில் அறிவிக்கப்பட்ட வேலை. அந்த வேலையை தான் நாங்கள் 15 வருஷமாக செய்கிறோம். அந்த வேலைக்கு தான் திமுகவும் தொடர்ந்து கலைஞர் காலத்தில் சரி, இப்போ இருக்கிற முதலமைச்சர் காலத்தில் சரி 2 முறை வாக்குறுதி கொடுத்து இன்றைக்கி வந்து அதை நிறைவேற்றாமல் இருக்கலாமா? ஆட்சி காலமே முடிய போகிற நிலையில் வாக்குறுதியை நிறைவேற்றினா தான் நாட்டு மக்கள் நம்புவாங்க. எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் வேறு யார் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க? இது திமுக தலைவராக இருக்கிற அந்த கட்சி நிர்வாகிகள், முதலமைச்சர் எல்லாருமே இதை பார்த்தாவது பகுதி நேர ஆசிரியர்களோட அந்த பணி நிரந்தர தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் ஜிஆர்டி மூலமாக இன்றைக்கி இதை கோரிக்கை வைக்கிறேன். அதனால் எந்த ஒரு அரசு சலுகை இல்லாமல் ஒரு குடும்பம் எப்படி வாழ முடியும்? அரசு வேலைன்னு வந்துட்டோம், அந்த அரசு வேலையை முறைப்படுத்த வேண்டாமா? காலமுறை சம்பளம் கொடுக்கணும், அரசு சலுகை வழங்கணும், அப்போ தான் வாழ்வாதாரம் கிடைக்கும், ஒரு பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு கிடைக்கும். இதெல்லாம் முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை இந்த நேரத்தில் பகுதி நேர ஆசிரியர்களோட கூட்டம் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த ஆட்சி காலத்துக்குள்ளே நீங்கள் நிறைவேற்றினாதான் உங்களுக்கு ஒரு நன்றி கடனாக செய்யணும் நீங்கள். ஏன்னா எங்களால் தான் அதாவது பகுதி நேர ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அப்புறம் ஆசிரியர்கள், அப்புறம் பல்வேறு அரசு துறையில் உள்ள இந்த கோரிக்கைகளை நம்பி வாக்களித்தவங்களால் தான் இன்றைக்கி நீங்கள் இந்த ஆட்சியை அமைச்சிருக்கீங்க. அதனால் இந்த 505 வாக்குறுதியில் பகுதி நேர ஆசிரியர்கள் போல் நிறைவேற்றாத கோரிக்கை எது இருந்தாலும் அந்த வாக்குறுதிங்க நிறைவேற்றினா தான் நீங்கள் அடுத்த தேர்தலை சந்திக்க முடியும். எல்லா மக்களும் கொந்தளிப்பில் இருக்காங்க. முதலமைச்சராக இருக்கிறவர் 505 வாக்குறுதியை கொடுத்தாரு, அதை நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறாரு. நிறைவேற்றினா நீங்கள் எல்லாத்துக்கும் அரசாணை போட்டிருக்கீங்களா? அதாவது இங்கே சாதா விஷயம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொன்னாங்க. அதுபோல் இந்த வாக்குறுதியில் நாங்கள் 12,000 பேர் தவிக்கிறோம், தற்காலிக வேலையில் இருக்கோம். எங்களை இதை போன்ற நிலையில் உள்ள இந்த தொகுப்பூதிய வேலையில் உள்ளவங்களுக்கு நீங்கள் நிரந்தரம் பண்ணி ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்தா தான் நல்லது. அதான் சொன்ன இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதணும். இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு சாதித்து காட்டுங்க. நான் சொன்னபடியே பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதுதான் முதலமைச்சர் அழகு. ஐயா பெருமாள் பிள்ளை, மிக முக்கியமாக இந்தியாவிலே மெடிக்கல் சுற்றுலா தமிழகம்தான். எல்லா ஊர்கள்லேருந்து உலகத்திலேருந்து வர்றாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு, அற்புதமான கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சில மருத்துவமனைகள்லாம் சொல்கிறீங்க 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அதே டாக்டர்ஸு செவிலியர்கள் தான் இருக்காங்க. இப்போ சென்னையில் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்கள், கிண்டியில். அதில் போட்டிருக்கக்கூடிய நான் ஒரு விஷயத்துக்கு உள்ளே போய் டாக்டர்ஸை பார்த்தேன். டாக்டர் பாலாஜி வெட்டப்படுகின்ற நேரத்தில், குத்தப்படுகிற நேரத்தில் அந்த போராட்ட களத்தில் நம்ம உள்ளே போனோம் ஒரு ரிப்போர்ட்டராக. அங்கே பெரும்பான்மையான செவிலியர்கள் கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கிறாங்க. திருவள்ளூரில் அழகாக திறந்து வச்சாங்க. மாசு போன்றவர்கள் சொல்கிறார்களே, திருநெல்வேலி போன்ற இடங்கள்லாம் போதிய மருத்துவர்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு இன்சூரன்ஸ் இல்லாதவங்க, கடுமையான பாதிப்புக்கு உள்ளான மக்கள் பெரும்பணம் செலவு செய்யாமல் மருத்துவமனைக்கு போகிறாங்க. ஆனால் வெறும் கட்டடங்கள் மட்டும்தான் இருக்கிறதே தவிர சரியான அளவிற்கு டயாலிசிஸ் சென்டருக்கோ ஹார்ட் சர்ஜனோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் இருக்குது. இதுக்கெல்லாம் சரியான ஆட்கள் பணிக்கு போதிய அளவில் இல்லை என்ற குறை வைக்கப்படுகிறத. இது உண்மையா? உண்மைதான். அதாவது சுற்றுலா நகரமாக அதிகமான மெடிக்கல் டூரிசம் வர்றது, மருத்துவ சுற்றுலா மெடிக்கல் டூரிசம் தமிழ்நாடு தான் அப்படிங்கிறது உண்மைதான். ரைட். 2 தினங்களுக்கு முன் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் பேசியதை கேட்டிருப்பீங்க. ஆசியாவின் மருத்துவ தலைநகர் சென்னை அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இன்னைக்கு ஆசியாவிலேயே
மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் போராட வைக்கும் ஒரே மாநிலமாக தமிழகம் உள்ளது என்பது அரசுக்கு வெட்கமாக இல்லையா? அதாவது மருத்துவர்கள் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்ற போராடுறது வேற. ஆனால் தங்களுடைய சம்பளத்துக்கும் போராடணும்னா அப்போது எந்த அளவுக்கு எங்களை நாங்கள் வருத்திக்கிறோம். அன்னைக்கு எங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து வருத்திக்க வேண்டாம்னு சொன்ன முதல்வர் தொடர்ந்து ஆட்சி காலம் முழுவதும் மருத்துவர்கள் வருத்தப்படுவதையும் எப்படி இன்னைக்கு வரைக்கும் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியுது? ஒரு சில விஷயங்கள், அதாவது சமூக நீதிக்காக நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லி நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து முழக்கமிடுகிறது. நம்முடைய முதல்வர் அதற்கு முக்கியத்துவம் தருகிறார். அதே நேரத்தில் அந்த நீட்டை எதிர்கொண்டு பல சவால்களை கடந்து அரசு பணிக்கு வரும் மருத்துவர்களுக்கு மிக குறைவான ஊதியத்தை தந்து அவமானப்படுத்துவது நியாயமா? அதே போல இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் எங்கேயுமே பெரிதாக நீட்டை எதிர்க்கவில்லை. ஆனால் அங்கெல்லாம் அரசு மருத்துவர்களுக்கு உரிய ஊதியம் தரப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து நீட்டை உறுதியாக எதிர்க்கிறார்கள். இங்கு மருத்துவர்களுக்கு உரிய ஊதியம் தரவில்லை. இது எந்த வகையிலையுமே நம்ம ஒத்துப்போகலையே. இதை எப்படி புரிந்து கொள்வது? இதை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நாட்டிலேயே அதிகமாக கடன் வாங்கியுள்ள மாநிலம் தமிழகம் என்பதை பல விவாதங்களிலே நான் பார்க்கிறேன். குறிப்பாக 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியும் உயிர்காக்கும் மருத்துவர்களுக்கு உரிய ஊதியம் தர முடியவில்லை. நம்ம நார்மலாக ஊரில் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருக்காவது உடம்புக்கு முடியலைன்னா கடனை வாங்கியாவது எதையாவது இருக்கிறத வித்தாவது அந்த நேரத்துக்கு உடனடியாக உயிரை காப்பாற்றணும், ஆஸ்பத்திரி செலவுக்கோ டாக்டர் ஃபீஸுக்கோ எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்படின்னு தனியார் மருத்துவமனைக்கு போகிறதுக்காக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஒரு தனி ஒருவனுக்கு தெரிகிறப்போ ஊரில் இருக்கிற ஒரு சாதாரண சாமானியனுக்கு தெரிகிற விஷயம் ஒரு அரசுக்கு தெரியலையா? அப்போது நீங்கள் திராவிட மாடல் அரசு என்பது உயிர்காக்கும் மருத்துவர்களையும் அந்த காப்பாற்றப்படும் உயிர்களுக்கும் மரியாதை இல்லையா? அதுதான் திராவிட மாடல் அரசா? நெறியாளர் அவர்களே, நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது இதுவரை எந்த முதல்வரும் சந்தித்திராத அளவுக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவியது. ஆம், நிதி நெருக்கடியை விட கொரோனா ஏற்படுத்திய நெருக்கடி தான் அன்று பெரிய சவாலாக இருந்தது உண்மை. அந்த கடினமான தருணத்தில் உறுதுணையாக இருந்த ஒட்டுமொத்த அரசு மருத்துவர்களை எப்படி உங்களால் மறக்க முடியுது? கொரோனாவுக்கு பிறகும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை தர மறுக்கும் ஒரே மாநிலம் நாட்டிலேயே தமிழ்நாடு தான் என்பதை நாங்கள் உறுதியாக வேதனையோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னங்க, மற்ற எல்லா ஸ்டேட்லையும் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸுக்கு தரக்கூடிய ஊதியத்தை விட 40,000 ரூபாய் குறைவாக தமிழகத்தில் தரப்படுவது இது திராவிட மாடல் அரசின் சாதனையா? இன்னைக்கு கொரோனாவில் உயிரிழந்த அரசு மருத்துவர்கள் 11 பேர். அந்த அரசு மருத்துவர்கள் குடும்பத்துக்கு 1 கோடி நிவாரணம் தரணும்னு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப நன்றாகவே முழக்கமிட்டார்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு 10 காசு கூட தரவில்லை. அந்த 11 குடும்பங்களில் ஒரே ஒரு குடும்பம், டாக்டர் விவேகானந்தன் குடும்பம் வேதனைப்படுது. அவங்க அரசு வேலை எதிர்பார்க்குறாங்க, சிரமப்படுறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, கம்பேஷனர் கிரவுண்ட்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் அவங்க காத்திருந்து வாங்கணுமா. இன்னும் கிட்டத்தட்ட 8 வருடம் 10 வருடம் ஆகும். அதாவது கொரோனாவில் அது பொதுவாக கம்பேஷனர் கிரவுண்ட்ஸில் தர்றதுன்னா உங்களுக்கு தெரியும், கருணை அடிப்படையில் வேலைங்கிறது பணியில் இருப்பவர்கள் உயிரிழந்தால் பணியாலே உயிரிழப்பது கொரோனாவில் உயிரிழந்த மருத்துவர் விவேகானந்தன் மாதிரி. அப்ப 2க்கு வித்தியாசம் கிடையாதுங்களா? 2 பொட்ட பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளைங்க. அப்போ இல்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 குழந்தைங்க இருக்கு. அப்ப பணியில் இருக்கும் போது உயிரிழப்பது வேற, பணியாலே உயிரிழப்பது வேற. பணியாலே உயிரிழப்பதுக்கு நீங்க அதுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லையா? இது எவ்வளவு பெரிய த்ரெட் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்தில் இது போன்ற கொரோனா போன்ற ஒரு பெருந்தொற்றோ ஒரு கொள்ளை நோயோ வந்தால் நாங்க உயிரை பணைய வைத்து பணி செய்யணும். ஆனா செத்து போனா எங்க குடும்பத்தை நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு எதிர்காலத்துக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? எங்களுக்கு புரியல. இது மாதிரி செவிலியர்களும் மரணித்திருக்கிறாங்க. கரெக்ட்.
ஸோ உங்களோட சேர்ந்தது அவங்களும். அப்போ நீங்க வந்து ஆசியாவின் மருத்துவ தலைநகர், மெடிக்கல் டூரிசத்தில் நம்பர் 1ல இருக்குது, மற்ற எல்லா மாநிலத்துக்கும் முன்மாதிரி என்று நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் விடாம சொல்றீங்க. ஆனா இங்க போதிய மருத்துவர்களை நியமிக்க மாட்டீங்க, போதிய செவிலியர்களை நியமிக்க மாட்டீங்க, மருத்துவர்களுக்கு உரிய ஊதியத்தை தர மாட்டேங்கிறீங்க. கொள்ளை நோய் போன்ற கொரோனா போன்ற சிச்சுவேஷன்ல வந்து உறுதுணையாக இருந்து செத்து போனா குடும்பத்தையும் கண்டுக்கவே மாட்டீங்க. அதோ கதிதான். இது வந்து உண்மையிலே ஒவ்வொரு மருத்துவரும் இந்த ஆட்சி காலம் முழுவதும், அதாவது எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே, இந்திய வரலாற்றிலேயே மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஆட்சி காலம் முழுவதும் வேதனைப்பட வைத்த ஒரே ஆட்சி என்றால் நம்முடைய தற்போதைய திராவிட மாடல் ஆட்சியாகத்தான் இருக்க முடியும். எனவே இந்த நிலையை மாற்றும் வகையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்போதாவது எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, மக்களின் தேவையை புரிந்து கொண்டு, ஏன்னா நீங்க வந்து பில்டிங்கை மட்டும் கட்டினா போதாது, மக்களுக்கு போதிய மருத்துவ சேவை தரணும்னா அங்க போதிய அளவுக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் வேணும். எனவே இப்போது இருப்பதை விட மருத்துவர்கள் செவிலியர்கள் குறைந்தபட்சம் 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும். மருத்துவர்களுக்கு ஏற்கனவே நீங்க அளித்த வாக்குறுதி, யாருடைய வழியில் நடக்கும் ஆட்சி என்று சொல்கிறீர்களோ அந்த கலைஞர் அவர்கள் போட்ட அரசாணையை அமல்படுத்தி, அரசாணை 354 படி 12 ஆண்டுகளில் ஊதியப்பட்ட 4 வழங்கப்பட வேண்டும். மேலும் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலைக்கான ஆணையை இப்போதாவது நீங்கள் முதல்வர் கைகளால் வழங்க வேண்டும். கண்டிப்பாக. அதிலேயும் குறிப்பா இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். நம்முடைய சட்டசபையில் திருமதி வானதி சீனிவாசன் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. கொரோனாவில் பணிபுரிந்து உயிரிழந்த மருத்துவர்கள் குடும்பத்தினரை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை என்று. குறிப்பாக டாக்டர் விவேகானந்தன் குடும்பத்துக்கு அரசு வேலை தருவதற்கு இத்தனை காலமாக அரசு வந்து தாமதப்படுத்துது, வேதனைப்பட வைக்குதுன்னு. உடனடியாக நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் தடாலடியாக எழுந்து என்ன சொன்னார்கள் என்றால், டாக்டர் விவேகானந்தனுக்கு 2 மனைவி, அதுதான் பிரச்சனை, குடும்பத்தில் பல பிரச்சனைகள், சட்ட சிக்கல், அதனால தர முடியவில்லை என்று முற்றிலும் 100% தவறான தகவலை என்று பதிவிட்டார்கள். அதற்கு பிறகு ஆர்டிஐ மூலம் டாக்டர் விவேகானந்தனுக்கு வாரிசு என்ற வகையில் திவ்யா விவேகானந்தனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தப்பட்டது. இருப்பினும் இன்று வரை அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு வருத்தம் தெரிவிக்கணும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. அந்த குடும்பத்தை வாழ வையுங்கள், அந்த டாக்டர் விவேகானந்தன் குடும்பத்தை மேலும் மேலும் காயப்படுத்தாதீர்கள், அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் தான் நாங்கள் கேட்கிறோம். குமார் சார், நிறைவு கருத்தை சொல்லுங்க. நம்முடைய டாக்டர் பெருமாள் பிள்ளை அவர்கள் பல விஷயங்களை தர்க்க ரீதியாக எடுத்து வைத்தார்கள். நான் அதில் முற்றிலும் உடன்படுகிறேன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் முடிக்கும் பொழுது சொல்லி நிறைவு செய்கிறேன். வெளிநாட்டுகளில் மருத்துவர்கள் சாதாரணமாக நம்ம ஊரில் அணுகிறது போல் மருத்துவர்கள் அணுகவே முடியாது. அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, கனடாவாக இருந்தாலும் சரி, 3 மாதம் மினிமம் ஆகும். அதுவும் என்ன ப்ராப்ளம்ங்கிறத தெரிஞ்சு கேட்டுட்டு தான் அப்பாயின்மெண்ட்டை கொடுப்பாங்க. சாதாரணமாக நேச்சுரலாக க்யூர் ஆகிறதுக்கு ஐடியாவை போன்றே சொல்லிட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான். இது வெளிநாட்டுகளோட வளர்ந்த நாட்டுகளில் உள்ள நிலவரம். நம்ம ஊரில் அதுக்கு மாற்றாக அங்கேருந்தெல்லாம் கூட இங்கே மருத்துவத்துக்கு வர்றாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் மக்கள் தொகை இப்போ சமீப காலத்தில் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் பல மடங்கு பெருகிவிட்டது. கிராமங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே நகரத்துக்கு வந்தாகிவிட்டது. அதற்குரிய மருத்துவர்கள் இருக்கிறார்களா, போலீஸில் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த போலீஸ்கள் இருக்கிறார்களா, இப்படியெல்லாம் பல கேள்விகளை எழுப்பினால் அதற்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த அரசாங்கம் செய்யலை. அதை பற்றி அந்த பார்வையே அவங்கள்ட்ட இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் அவங்க பார்க்கவே இல்லை. அதுதான் மெயின் குற்றச்சாட்டு. 2வது, இப்போது பிரதமருக்கு 1.5 லட்ச ரூபா தான் சம்பளம். பிரதமருக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம், கவர்னருக்கு 2 லட்சம்னு நினைக்கிறேன். மருத்துவர்களுக்கும் 1.5 லட்சத்துக்கு மேலே தான் சம்பளம் கிடைக்கும். டாக்டருக்கெல்லாம் 1.5 லட்சத்துக்கு மேலே 1.25 லட்சம் கிடைக்குது. நாம் அந்த ஸ்கேலை மட்டும் பார்க்காம விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி இந்த நாட்டில் என்னென்ன கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன நிலைமை வருதுங்கிறதையும் நம்ம எங்களுக்கு வந்து 23 வருஷத்துக்கு பிறகு உள்ளவங்களுக்கு தான் நீங்க சேலரி சொல்றீங்க. ஜாயின் பண்றவங்களுக்கு பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. மற்ற எல்லா மாநிலத்தை விட 40,000 ரூபாய் குறைவா இருக்கு. அது மற்ற அவங்களுக்கும் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணியாவது கொடுக்கணும்.
வளர்ந்த மாநிலம் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் 41,000 டிஃபரெண்ட். ஆமாம், அது கொடுக்கணும். அதே போல் ஆசிரியர்களுக்கு நாங்கள் அவங்களும் பாடம் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு மாணவன் வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிற மாணவன் சின்ன வயசில் அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்கள அப்போ தயார் பண்ணி ஒரு வீட்டுக்கும் நாட்டுக்கும் எந்த பொறுப்புக்கும் எல்லா வகையான ஆய்வுகளுக்கும் விஞ்ஞானி ஆக்கிறதும் மருத்துவர் ஆக்கிறதும் ஆசிரியர் பெருமக்கள் ஆக்கிறதும் இன்ஜினியர் ஆக்கிறதும் எல்லா வேலையும் ஆரம்ப காலத்தில் அவங்க செய்கிறாங்க. அவங்க டைரெக்டாக வந்திருக்கலாம், இல்லைன்னா அரசு அறிவிப்பின் பேரில் தான் அவங்க வராங்க. அம்மாவுடைய ஆட்சியில் 2011 தான் இவங்க ரெக்ரூட் வராங்க. வந்தவங்களை வந்து நீங்கள் அதை எந்த கிரவுண்டில் பார்க்கணும், அவங்க இப்படி வந்தாங்க அப்படி வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஹியூமனிட்டி அடிப்படையில் அவங்க ஒரு குடும்பம் இன்றைக்கி ரன் பண்ணணும்னா இன்றைக்கி இருக்கிற விலைவாசி மற்ற இதுகளெல்லாம் வச்சு அரசாங்கம் தீர்மானிக்கணுமே தவிர 390 கண்டிக்காமல் விட்டுட்டு ஓடுறதுங்கிறது 390 அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகையினால அரசு தயவு செய்து இன்றைக்கி இந்த விவாதத்தை ஜெயா ப்ளஸ் எடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சமூக அக்கறையோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பொது வழியில் கொண்டு வந்து மக்கள்கிட்டையும் அரசாங்கத்துக்கும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று இதை கொண்டு வந்திருக்கிறது. அதை தயவு செய்து அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், ரகசிய இன்டெலிஜென்ஸ் போன்ற துறைகள் அதுக்கு நோட்டு போட்டு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சிறப்பு. செந்தில்குமார் சார், உங்களுடைய கருத்து, நிறைவு கருத்து. பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து இப்போ முக்கியமாக உடற்கல்வி பாடத்தில் ஒரு 3700 பேர், ஓவியத்தில் ஒரு 3700 பேர், கணினி அறிவியல் அதில் 2000 பேர், அப்புறம் தையல் அதில் ஒரு 1700 பேர், அப்புறம் இசை அதில் 300 பேர், இப்படியா 12,000 பேர் இருக்கும். இந்த 12,000 பேர் பணியிடம் சட்டசபை அறிவிப்பு மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. அதனால் அந்த பணியிடங்களை இதே சட்டசபையில் 110 அறிவிப்பில் இப்போ உள்ள முதலமைச்சர் வந்து அதை பணி நிரந்தரம் செய்து அந்த திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி நிறைவேற்றி அரசாணை போடணும், அரசை கொள்கை முடிவெடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதை விட்டுட்டு இவங்க வந்து இந்த 12,000 பணியிடங்களுக்கு காலி பணியிடம் ஏற்பட்டால் அதில் போயிட்டு தேர்வு வச்சு அதில் 15 வருஷமாக வேலை செய்கிற பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு, ஒரு ஏமாற்று திட்டம். இதை நீங்கள் உடனடியாக கைவிடணும். இது போலலாம் ஒரு முதலமைச்சர் சொன்னால் ஆசிரியர்கள், அந்த ஆசிரியரோட குடும்பங்கள்லாம் வந்து வேதனையில் இருக்கும். அது கண்டிப்பாக சட்டசபை தேர்தலில். செந்தில்குமார் சார், ஒரு சின்ன கேள்வி. இந்த 15,000 ஆக்கின உடனே உங்கள் போராட்டம் நீர்த்து போய்விட்டது, விட்டுட்டு போயிட்டதாக தகவல் வந்திருக்கு. அது உண்மையா பொய்யா? அதில் ஃபுல்ஃபில் ஆகிட்டாங்களா? இன்னும் போராட்டம் தொடர்கிறதா? எந்த வழியில் நீங்கள் இது பண்ணுறீங்க? முதலமைச்சரோட அறிவிப்புலையும் அமைச்சரோட அறிவிப்புலையும் எந்த ஒரு பகுதி நேர ஆசிரியர்களும் மகிழ்ச்சியாக இல்லை. அது வந்து போராட்டத்தை வந்து தொடர்ந்து எல்லா வீடுகள்லையும் எல்லா பள்ளிகள்லையும் மனதளவில் எதிரொலிச்சிக்கிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து ஒரு 17 நாளாக போராட்டம் நடந்ததால் எல்லா வகையிலையும் பொருளாதார பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, இது போன்ற காரணத்தால் தான் அது கிளம்பிட்டாங்க. மற்றபடி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கல. ஒரு தற்காலிக மௌனிப்பு. முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கல, யாருக்கும் விருப்பம் கிடையாது. இல்லை, முதலமைச்சர்கிட்ட சொல்லும்போதும் இப்போ நீங்கள் பேசும்போது நிகழ்ச்சிக்கு இன்டெலிஜென்ஸ் எல்லாமே உளவு அமைப்புகள் எல்லாமே நோட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுடைய அதாவது ஆசிரியர்கள் ஒரு தற்காலிக மௌனிப்பு. அவர்களின் பல ஆசிரியர்கள்ட்ட நான் பேட்டி கண்டோம், ஜெயா ப்ளஸ் ஸ்பெஷலாக. ஆமாம், அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் தங்குறதுக்கு 500 ரூபா வருது. இந்த பிரச்சனை இருக்குது. அப்புறம் நாங்கள் சம்பளமும் கிடையாது எங்களுக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 34 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். அவங்களுக்கு சம்பளமும் இல்லை, அவங்களுக்கு கோரிக்கை நிறைவேறல. கிட்டத்தட்ட இடைநிலை ஆசிரியர்கள் விஷயத்தையும் பேசிடுவோம். ஒரு குறிப்பு, ஒரு நாள் வித்தியாசத்தில் ஒருவருக்கு 36,000 ரூபா சம்பளம், இவங்களுக்கு 20,000 ரூபா சம்பளம். ஒரே பாடம், ஒரே நேரம், ஒரே அட்டண்டன்ஸு, ஒரே கிளாஸு, ஒரே சப்ஜெக்ட்டு, 16,000 ரூபா டிஃப்ரெண்ட் வருது ஜியோவில். இப்போ ஐயா சொல்கிறாங்க பாருங்கள், என்ன பாருங்கள், தங்குறதுக்கு 500, சாப்பாடு எங்கேருந்து பண்ணுவாங்க? அதனால தான் போயிட்டேன் நாங்கள். அதனால தான் எண்ணிக்கை நீங்கள் அதை சொல்லுங்கள். அதனால் இந்த தற்காலிக மௌனிப்பு தான். அதே நேரத்தில் இந்த 2,500 ரூபா ஊதிய அறிவிப்புக்கும் மே மாதம் இனிமேல் 10,000 தான் சம்பளம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு பகுதி நேர ஆசிரியரில் கண்டிப்பாக வந்து திருப்தி அடையலை. நாங்கள் நன்றி தெரிவிக்கிற அளவில் இல்லை. யாருக்கு? முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிற அளவில் நாங்கள் யாருமே இல்லை. பகுதி நேர ஆசிரியர் பொறுத்தளவுக்கு இந்த முதலமைச்சர் அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்க யாருக்குமே விருப்பம் இல்லை. இது தொடர்ந்து அமைச்சரை சந்தித்த ஆசிரியர்கள் தான் முதலமைச்சருக்கு போயிட்டு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. போராட்ட காலத்தில் உள்ள ஆசிரியர்கள் வந்து மன மகிழ்ச்சியோட முதலமைச்சர் அறிவிப்பை ஏற்றுக்கலை. அதனால் இது ஒரு கண்துடைப்ப அறிவிப்பு, இது ஒரு அநீதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அநீதியை வந்து முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைந்து தன்னுடைய வாக்குறுதியை பொய்யாக்காமல் 2016லையும் சரி 2021லையும் சரி
கொடுத்த அந்த பணி நிரந்தர வாக்குறுதியை நிறைவேற்றணும். இதுதான் பகுதி நேர ஆசிரியர் வரவேற்கிற முடிவு. அதுக்கு பதிலாக சாக்கு போக்கு சொல்கிறத எந்த ஒரு பகுதி நேர ஆசிரியர்களும் எந்த நேரத்திலையுமே இதை ஆதரிக்க மாட்டாங்கங்கிற கருத்தை இன்றைக்கி இந்த ஜெயா டிவி விவாதம் மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். அதனால் முதலமைச்சராக இருக்கிறவர் இந்த வரப்போகிற இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பிப்ரவரி 5 அமைச்சரவை கூட்டத்திலையும் சரி, இந்த இடைக்கால பட்ஜெட்லேயும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான நிதியை ஒதுக்கி பணி நிரந்தரம் செய்யணும், காலமுறை சம்பளம் வழங்கணும், எங்களுக்கு அரசு சலுகை வேணும். அரசு சலுகையில் இல்லாமல் இனியும் பகுதி நேர ஆசிரியர்களை போராட முடியாதுங்கிற விஷயந்தான வழிய போராட்டத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரல. இதுதான் எங்களோட நிலை. ஒரே ஒரு விஷயம், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே முழங்கிய கல்வியும் சுகாதாரமும் இரு கண்கள் என்பதை நடைமுறையில் அமல்படுத்தியதற்கு, அதாவது அதை சாதித்து காட்டிய முதல்வர் என்று சொல்லப்படும் வகையில் போராடும் ஆசிரியர்களையும் வாக்குறுதி அளித்த மருத்துவர்களுக்கு அளித்த வாக்குறுதியையும் உடனடியாக நிறைவேற்றி, குறிப்பாக அரசாணை 354 அமல்படுத்துவதன் மூலம் ஒட்டுமொத்த மருத்துவர்களின் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது மட்டுமின்றி தன்னுடைய தந்தையின் அரசாணையை அமல்படுத்திய பெருமையும் நம்முடைய முதல்வருக்கு சாரும். மேலும் முதல்வர் தன்னுடைய கரங்களால் அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலைக்கான ஆணையை வழங்கவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நேர்களே, இதுவரைக்கும் குரலற்றவர்களின் குரலாக, ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக, ஏழைகள், விதவைகள், அது யாரெல்லாம் பாதிப்பு கிடைக்கிறார்களோ மருத்துவர்களிலிருந்து துப்புரவு பணியாளர்களின் குரலாக ஏன் என்ற கேள்வி அதிகாரத்தில் இருக்கும் தலைமை கதவுகளை தட்டி கொண்டே இருக்கும். தமிழக சட்டமன்றத்திற்கு ஒப்பான ஒரு அவைதான் ஜெயா பிளஸினுடைய ஏன் என்ற கேள்வி. அனைத்து துறைகளையும் அழைத்து நாங்கள் படுகின்ற சிரமத்தோடு உங்களுக்காகவும் அரசுக்காகவும் நீதி, நேர்மை, சத்தியம், இந்த உலகில் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, அதிகாரம் மறுக்கப்பட்ட, ஏன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஏன் என்ற கேள்வி தொடரும். இந்த நிகழ்ச்சியில் பெருமாள் பிள்ளை மருத்துவர் அவர்கள், செந்தில்குமார் பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பின் கோஆர்டினேட்டர், ஒருங்கிணைப்பாளர், எழுத்தாளர், கல்வியாளர், பொது ஊடக ஆர்வலர், மரியாதைக்குரிய திரு குமார், உங்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.